to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 1ல first lesson sets, relations and functions. அதுல exercise 1.1 நம்ம பார்க்க போறோம். exercise 1.1ல first sum பார்த்துக்குங்க. first sumல first subdivision. Write the following in roster form. நம்மளுக்கு கொடுத்திருக்க question let a is equal நம்ம வந்து அதை a ஏதோ ஒரு செட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்ல, அதனால நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். let a is equal to set of all x belongs to n such that x square is less than 121 and x is a prime. அப்போ ஏல ரோஸ்டர் ஃபார்ம் இது கொடுத்துருக்கிறது வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா செட்டுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை இண்டிவிஜுவலாக எழுதுறதா ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். செட்டுக்குள்ளே இப்போ எக்ஸை வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்லாம் என்னன்னு சொல்லுங்கள். 2 3 ப்ரைம் நம்பர்லாம் என்னென்னு பாருங்கள். 2 3 5 7 11 இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ். இப்படி எக்ஸட்ரா போகிறது உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது x belongs to n, okay, natural numbers. x is a prime number எடுத்துட்டோம். ஆனால் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்களே, x square is less than 121. ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது less than 121 ஆகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 2 போடுங்க. 2 square 4, 121 less than, ஸோ இந்த எலிமெண்ட் அக்செப்டபிள். அடுத்து 3 போடுங்க. 9 அதுவும் அக்செப்டபிள். 5 25 அக்செப்டபிள். 7 49 11 போட்டிங்கன்னா 121, ஸோ லெஸ் தென் 121 தான் இருக்கணும். ஸோ 11 வந்து நமக்கு வராது. ஸோ ஏழு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 3 5 and 7 மட்டும் இருக்கும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லெட் பி இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். செட் கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x minus 1 x plus 1 x square minus 1 is equal to 0. சரி, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் என்னென்ன ரூட்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்று +1 -1 வரும். இது எக்ஸ் ஸ்கொயர் -1 எடுத்திங்கனாலும் இதே +1 -1 இதை வந்து இப்படி எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் -1 எக்ஸ் +1 எழுதலாம். திரும்ப ரூட் உங்களுக்கு 1 and -1 தான் கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ -1 வராது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் +1 மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களோட ஆன்சராகவும் இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒனில் லெட் சி இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 4x plus 9 is less than 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கண்டிஷனை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்படியே சால்வ் பண்ணிட்டு வாங்க. 4x plus 9 அந்த பக்கம் போச்சுன்னா -9 52 -9. அடுத்து பாருங்கள் 4x 52ல் 9 போச்சுன்னா 43. x belongs to n such that x அப்படியே வச்சுக்கோங்க. 4 அந்த பக்கம் போச்சுன்னா 43 divided by 4 x belongs to n such that இப்போ x டிவைட் பண்ணிங்கன்னா x is less than 10.75 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு சி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1 2 3 மட்டும்தான் இருக்கணும். ஸோ டெசிமல்ஸ் இஸ் நாட் அலோட் இன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு நம்பரில் ரேஷனல் நம்பரில் மாறி போயிடும். ஸோ டெசிமல் வந்து நம்ம இங்கே சொல்லக்கூடாது. அதனால் ஹோல் நம்பர்ஸாக மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ லெஸ் தென் 10 இருக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10. So C is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் 10.75 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 10 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம்.
அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். லெட் டின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு x such that of all x such that x minus 4 divided by x plus 2 is equal to 3 and x belongs to R of minus 2. அதாவது ரியல் நம்பர்ஸில் வந்து நீங்கள் -2 மட்டும் எடுத்துக்கக்கூடாது எக்ஸோட வேல்யூக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏன்னா இங்கே -2 போட்டியே வந்து -2 எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இங்கே -2 போட்டிங்கன்னா இங்கே வந்து 0 ஆயிரும். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 உங்களுக்கு வந்து நாட் டிஃபைன்டில் போயிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஃபால்ஸுன்னு ஆயிரும். அதனால தான் இங்கே -2 எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் 4 இதை எப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × x + 2. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையே இல்லை. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 உள்ளே கொண்டு போங்க. 3x + 6 x belongs to R. Similarly x இப்போ என்ன பண்ணுங்கள் 3x இப்படியே வச்சுக்கோங்க. +6 அந்த பக்கம் போச்சுன்னா -x, இங்கே -4 அப்படியே இருக்கும். +6 அந்த பக்கம் போச்சுன்னா -6, x belongs to R. x such that 3xல x போச்சுன்னா 2x is equal to -10, x belongs to R is equal to x such that x is equal to -10 divided by 2, x belongs to R. X such that x is equal to -5, x belongs to R. Therefore உங்களுக்கு D ஓட எலிமெண்ட்டில் என்ன இருக்கும்? -5 ஓட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் அவ்வளோதான். செகண்ட் ஒன் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒனில் ரைட் த செட் -1, இன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லாஸ்ட் சப்டிவிஷனில் எப்படி இருந்துச்சு கொஸ்டின், அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லெட் p is equal to -1, எடுத்துக்கிறோம். அப்போது p is equal to எப்படி எழுதலாம்? செட் பில்டர் ஃபார்மில் x such that x is a root of x -1 + 1 உங்களுக்கு எந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கும்? x² -1க்கு தான் இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், இதை வந்து x is equal to -1, x is equal to 1ன்னு எடுத்துக்குங்க. சரியா? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போது x + 1, x -1 is equal to 0. அப்போது x² -1 is equal to 0 தானே உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் வந்து நான் சொல்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? அப்போது x is a root of x² -1 is equal to 0. அவ்வளோதான். தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக நம்ம சொல்லணும். தேர்ட் ஒனில் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் லெட் a is equal to x belongs to n such that x is a even prime number. ஃபைனைட்னா ஒரு செட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபைனைட். அதுவே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டில் இருந்துச்சுன்னா அந்த செட் வந்து இன்ஃபைனைட் செட். இப்போ a is equal to நம்மளுக்கே நல்லா தெரியும், ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அதாவது 2 மட்டும்தான் சிங்கிள் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ a is a finite set. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். let b is equal to எடுத்துக்கலாம். let b is equal to x belongs to n such that x is a odd prime number. odd prime numberனா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 odd prime numberனா 3, 5, 7, 11 எக்ஸெட்ரா அப் டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. therefore b is a infinite set. next third one பாருங்க. let c is equal to எடுத்துக்கலாம். c is equal to set of all x belongs to z
such that x is a even and less than 10. Integers அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் சைடில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதணும். எக்ஸட்ரா -4 -2 0 2 4 6 8. அப்போ உங்களுக்கு வந்து இங்கே வரைக்கும் தான் இந்த வந்து உங்களுக்கு எண்டு 8 இந்த எண்ட் வந்து உங்களுக்கு -∞. ஸோ therefore C is an infinite set. அடுத்து fourth one பாருங்க. Let D is equal to x belongs to R. X is a rational number. ரேஷ்னல் நம்பர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த விதமான கண்டிஷனும் கொடுக்கல. therefore D is an infinite set. அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். let E எடுத்துக்கலாம். let E is equal to set of all x belongs to n such that x is a rational numberனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட் செட் தான். therefore E is an rational number, நேச்சுரல் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர் தான். ஓகேவாம்மா? அடுத்த சம் போகலாங்களா? ஃபோர்த் ஒன் போகலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் A B C வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளே ஒரு செட் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. நம்ம ஃபோர்த் ஒன்னுக்கு நம்மளாக ஒரு இமேஜினரி ஒரு செட் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா ஃபோர்த் ஒன் பாருங்கள் B டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூனிவர்சல் செட்டும் எடுக்கணும். U is equal to 1 2 3 4 5 6 7 8 9. A is equal to 1 2 3. B is equal to 4 5 6 7. C is equal to 3 4 5 9. நீங்கள் வந்து இதே வேல்யூஸை நான் எடுத்து சால்வ் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேறு எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்பர்ஸுக்கு பதிலாக வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்கனாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம், இந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C நான் ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு B intersection C எழுதுக்கோங்க. B intersection C என்னன்னு பாருங்கள். இதில் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸில் காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வர மாதிரி எழுதணும். ஸோ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து 4 5. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு A செட் எழுதிக்கோங்க. கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து 4 and 5. அதாவது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி இருக்கணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் A, B such that A belongs to A and B belongs to B. இதுதான் வந்து நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினிஷன். அதாவது நீங்கள் எப்படி எழுதணும்னா ஆர்டர்டு பேர்ஸில் எழுதணும், பேராக எழுதணும். ரெண்டு எலிமெண்ட்டாக எடுத்து பேராக எழுதணும். அப்போது இங்கே என்ன பண்ணிக்கோங்க, 1 இப்போ 1 எடுத்திங்கன்னா 1, 4 இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து எடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸி. 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்திங்கன்னா 4 இங்கே இருக்க எல்லாத்தோடையும் பேர் ஆகணும். 1, 4 2, 4 3, 4. அதே மாதிரி 5 எடுத்திங்கனாலும் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டோடையும் பேர் ஆகணும். 1, 5 2, 5 3, 5. புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்க LHS சைடு. அடுத்து A கிராஸ் B கண்டுபிடிங்க. 1 2 கொஸ்டினை எழுதிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே 4 எடுத்து எல்லாத்தோடையும் பேர் பண்ணுங்கள். 1, 4 2, 4 3, 4. அதே மாதிரி 5 எடுத்து பேர் பண்ணிங்கன்னா 1, 5 2, 5 3, 5.
6 எடுத்து பேர் பண்ணுங்கள். 1,6 2,6 3,6. அதே மாதிரி 7 பேர் பண்ணிங்கன்னா 1,7 2,7 3,7. A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் A cross C கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி செட் எழுதிக்கோங்க. 1 2 3 cross C வந்து 3 4 5 9. இப்போ கிராஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சேம் தான். 3 எடுத்து எல்லாத்தோடையும் கிராஸ் பண்ணணும். 1,3 2,3 3,3. 4 எடுத்திங்கன்னா 1,4 2,4 3,4. 5 எடுத்திங்கன்னா 1,5 2,5 3,5. 9 எடுத்திங்கன்னா 1,9 2,9 3,9. இப்போது A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனாக ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1,4 2,4 3,4. அதே மாதிரி 1,5 2,5 3,5. ஸோ இதுதான் காமன். இப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம ரெண்டுமே சேமாக இருக்கனால ஃப்ரம் 1 and 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ப்ரூஃப் பண்ணியாச்சா? புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A cross B union C is equal to A cross B union A cross C. நம்ம லாஸ்ட் சம்முக்கு A cross B A cross C எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறத நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ B union C பாருங்கள். B யூனியன்னா நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிங்கன்னா 3 4 5 6 7 9. A cross B union C அப்படின்னா A cross B union C அப்படின்னா A எங்கே எழுதிக்கோங்க. 1 2 3 cross 3 4 5 6 7 9. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதோட நீங்கள் என்ன பண்ணி எழுதணும்? பேர் பண்ணி எழுதணும். எழுதுங்க. 1,3 2,3 3,3 1,4 2,4 3,4 1,5 2,5 3,5 1,6 2,6 3,6 1,7 2,7 3,7 1,9 2,9 3,9. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்மளுக்கு A cross Bன்னு என்ன தெரியும்? A cross B A cross C நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்மா. அதை அப்படியே இங்கே அப்படியே எழுதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் நம்ம லாஸ்ட் சம் தானே அதை கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே இங்கே நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதினாலே போதும். கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1,3 1,4 1,5 1,6 1,6 1,7 1,9 2,3 2,4 2,6 2,7 2,8 sorry 2,3 2,4 2,5 2,6 2,7 2,9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து A cross B கிடையாது, நம்மளோட RHS A cross B union A cross C. A cross B union A cross C நான் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன்.
3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3, 9. ஸோ இவ்வளோ தான் நமக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 and 2 பார்த்திங்கன்னா சிம்லராக இருக்கும். therefore from 1 and 2 implies A cross B union C is equal to A cross B union A cross C. புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் ஒன் A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A ன்னு சொல்கிறாங்க. A cross B நம்மளுக்கு தெரியுமா? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எழுதிக்கலாம். 1, 4, 2, 4, 3, 4. அதே மாதிரி 1, 5, 2, 5, 3, 5. 1, 6, 2, 6, 3, 6. 1, 7, 2, 7, 3, 7. இதான் நம்மளோட A cross B இருக்கும். அடுத்து B cross A கண்டுபிடிச்சிங்கனாலும் B cross A கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட ரிவர்ஸாக இருக்கும். கரெக்டாக பார்த்து எழுதுங்க. B cross A 4, 5, 6, 7 cross 1, 2, 3. எப்படி எழுதுவீங்க? 4, 1, 4, 2, 4, 3, 5, 1, 5, 2, 5, 3, 6, 1, 6, 2, 6, 3, 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? அடுத்து இப்போது A cross B intersection B cross A பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து இதில் ஈக்குவலாகவே இருக்காது. ஸோ நம்மளுக்கு நல் செட் தான் இதோட ஆன்சர். அடுத்து A intersection B பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் காமனாகவும் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் நல் செட் தான். B இன்டர்செக்ஷன் ஏனாலும் காமனாக இல்லை, நல் செட் தான். அப்போது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் ஏனாலும் நல் செட்டை கிராஸ் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு நல் செட் தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 implies A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A. அவங்களுக்கு வந்து இது பண்ணும்போது நல் செட் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஆன்சர் வந்து அவ்வளோதான். அடுத்த சப்டிவிஷன் போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்னா ஃபோர்த் ஒன்? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. ஃபஸ்ட்டு B minus A பாருங்கள். B minus Aனா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல இருக்கிறத தவிர Bயில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ Bயில் இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம அப்படியே எழுதிடலாம். அதே மாதிரி C மைனஸ் B மைனஸ் A பாருங்கள். B மைனஸ் ஏவை தவிர Cயில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? Bக்கும் Cக்கும் B மைனஸ் Aக்கு என்ன காமனாக இருக்குது? 4, 5, 4, 5 மட்டும்தான் இருக்குது. மிச்சம் Cயில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. 3, 9. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து C இன்டர்செக்ஷன் A பாருங்கள். C இன்டர்செக்ஷன்னா Cக்கும் Aக்கும் என்ன காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதில் B இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். B டேஷ் கண்டுபிடிக்கணும். B டேஷ்னா U மைனஸ் பின்னு அர்த்தம். அதாவது Bயை தவிர Uவில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? Bயில் 4, 5, 6, 7 இருக்குது. அதை தவிர்த்து Uவில் என்ன இருக்கோ எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதக்கூடாது. 8, 9. இப்போ C இன்டர்செக்ஷன் B டேஷ் என்னன்னு பாருங்கள். Cக்கும் B டேஷ்க்கும் காமனாக என்ன இருக்குது? 3யும் 9 மட்டும் காமனாக இருக்குது. இப்போ C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B டேஷ். இதையும் யூனியன் பண்ணால் 3, 9 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. From 1 and 2 implies C minus B minus A is equal to C intersection A union C minus B dash. C intersection B dash. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்னில் நம்மளுக்கு 3 ஈக்குவல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
B minus A intersection C is equal to B intersection C minus A, that is equal to B intersection C minus A. First B minus A, நம்ம இங்கே ஏற்கனவே B minus A கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். 4, 5, 6, 7. இதுக்கும் Cக்கும் என்ன காமனாக இருக்குன்னு சொல்லுங்கள். Bக்கும் C இதுக்கும் என்ன காமனாக இருக்குது? 4, 5 மட்டும்தான். ஸோ B minus A intersection Cயில் பார்த்தீங்கன்னா 4, 5 மட்டும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. B intersection C பாருங்கள். Bக்கும் Cக்கும் என்ன காமனாக இருக்குது? 4 and 5. B intersection C minus A. ஏக்கும் இதுக்கும் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ B intersection Cயில் இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து C minus A பாருங்கள். Cக்கும் Aக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 3 மட்டும்தான். 3 தவிர்த்து Cயில் என்ன இருக்குது? 4, 5, 9. இப்போது B intersection C minus A. Bக்கும் இதுக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள். 4, 5. ஸோ 4, 5. ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போது from 1 to 3 implies B minus A intersection C is equal to B intersection C minus A equal to B intersection C minus A. அவ்வளோதாம்மா. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். B minus Aனா ஏயை தவிர்த்து பியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ B எலிமெண்ட் நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போது B minus A யூனியன் C. அப்போ Cக்கும் இதுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 3, 4 யூனியனை எல்லாமே சேர்த்து எழுதணும். 3, 4, 5, 6, 7, 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து B யூனியன் C கண்டுபிடிங்க. 3, 4, 5, 6, 7, 9. A minus Cனா Cயை தவிர்த்து ஏல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். Cயை தவிர்த்து ஏல என்ன இருக்குது? 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. மிச்சம் ஏல இருக்கிறது 1 and 2. இப்போது B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ B யூனியன் C ஃபஸ்ட் இருக்க செட்டில் இருக்கிறது அப்படியே வந்துடும். 3, 4, 5, 6, 7, 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 B minus A union C is equal to B union C minus A minus C. அவ்வளோதான் ஃபோர்த் சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.